எனக்கு 1 மாதம் தான் ஆயிடுச்சு நான் பிறந்து. கருப்பு வெள்ளையுமா கொஞ்சம் சுமாராதான ஆளு தான் நான். என்னைய வாங்குறதுக்காண்டி அந்த ஃபேமிலி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, ரொம்ப வலிமையாக இருக்கணும், அந்த மாதிரி போராட்ட குணம் இருக்கணும், என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும். அதுக்காண்டி என்னை வாங்குறதுக்கு வந்தாங்க. நான் குறு 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 குறுன்னு அவங்களே பார்த்தேன். நான் பால் குடிச்சிக்கிட்டே பார்த்தேன் நான். அவங்க வந்தோடனே எங்கள் ஓனர் இருக்கார்ல, அவர் பயங்கர பில்டப்லாம் கொடுப்பாரு. அச்சா பூச்சான்னு சொல்லி என்னை கொஞ்சம் அளந்தெல்லாம் விட்டார். நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, பார்த்தோன்னே சொல்லிவிடுவேன், இது ரத்தத்தில் அவ்வளோ ஒரு மூர்க்க குணம் இருக்குது, நான் 1 மாதம் கழிச்சு வாங்க, பக்காவாக நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் வாங்கிக்கிட்டார் என்னை அவங்களுக்கு விற்கிறதுக்காண்டி. நான் அவங்கள குறுக்குறுன்னு பார்த்தேன். ஒரு அம்மா வந்திருந்தாங்க, 2 அன்னைங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நான் அப்படியே பார்த்தேன், வரட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் 1 மாதம் கழித்து என்னை வந்து 75 ரூபா கொடுத்து என்னை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே எனக்கு புது அட்மாஸ்பியர் இருந்துச்சு. எல்லாம் சுற்றி இருக்கிற பிள்ளைங்க, அன்னைங்க, அக்காக்கெல்லாம் வந்து என்னை சுற்றிக்கிட்டாங்க, என்னை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் நழுவி போகிறேன், தூக்கி மடியிலாம் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னை என்ன பேர் சொல்லி கூப்பிட்றதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரே ஆர்கியூமெண்ட். என்னடா பேர் வைக்க போகிறீங்க, எனக்கே பயமாக இருந்துச்சு. நல்ல பேராக வைங்கடா அப்படின்னு சொல்லி. நான் அப்படி ஒன்றும் அழகுலாம் கிடையாது, ரொம்ப விளையாடுறல டேலண்ட்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் சாது தான். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, விடலை, என்னோட விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் சொல்கிறாங்க. நானும் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரு நல்ல பேராக இருக்குமா அப்படின்னு சொல்லி. முதல்ல ஒருத்தர் பேர் சொன்னார், டைகர் அப்படின்னு வைக்கலாம், சூப்பராக இருக்கும்னாரு. உடனே மற்றவங்க நல்லா இருக்குது, பட் நிறையா பேர் வச்சுருப்பாங்களே அப்படின்னு ஒரு பதில் வந்துருச்சு. அடுத்து ஒருத்தர் சொன்னார், சீசர் அப்படின்னு வைக்கலான்னு சொல்லி. உடனே இன்னொரு அண்ணன் சொல்கிறான், சீசர்னு நம்ம தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000 நாய்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போது உடனே அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. உடனே இன்னொரு அண்ணன் சொன்னான், நெருப்பு அப்படின்னு வைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நெருப்புடா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு. பட் ஒரு அண்ணன் அதெல்லாம் வேணாம், வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் இடி அப்படின்னா, இதுவுமே அதிரடியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் சொல்லி இது என்ன எடுப்பாலாம் இல்லை, இந்த பேர் ஒன்றும் ஃபெமிலியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இந்த பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ சோதனையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக எல்லாம் போய் முட்டிக்கு நின்றாங்க. என்ன பேர் வைக்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறப்ப டமால்னு ஒரு அண்ணன் கத்துறாங்க, அட்டில்லா அப்படின்னு. பார்த்தா எல்லோரும், ஓ வா சூப்பர் நேம், இதே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து என்னை எல்லாருமே அட்டில்லான்னு கூப்பிட்றாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுல, நான் தான் ஒரு குட்டி பப்பி. என்னை தான் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் வளர்க்குறதுக்காக. இவங்க மெயினாக என்னை எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஏரியாவில் நிறையா திருட்டு போகுது. பூட்டி இருக்கிற வீடு, குடியிருக்கிற வீட்லலாம் வந்து திருடிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் தடுத்து பாதுகாக்கிறதுக்காண்டி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க போலீஸை கூட நம்பலை, என்ன தான் அவங்க நம்புகிறாங்க. நான் அவங்களோட உட்காந்து வீட்டில் ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அட்டில்லான்னொடனே என்ன அது வித்தியாசமான பேராக இருக்குன்னு என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லி உத்து கேட்டால், அட்டில்லாவுக்கு என்ன பேர்னா ஐரோப்பாவின் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஐரோப்பாவின் சாபம் அப்படின்னாங்க. எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அடப்பா, நம்மளுக்கு பேர் வச்சுருக்காங்க, இப்படி மோசமான பேராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால், அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வேறு தலை பெருசாக இருக்கும், கண்ணில் வந்து சிவப்பாக இருக்கும், சிவந்த கண்கள், எனக்கு சப்ப மூக்கு. அதே மாதிரி என்னுடைய தாடை பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், அகன்ற தாடையாக இருக்கும். இதெல்லாம் இந்த அட்டில்லாவோட என்னை எதுக்குடா சொன்னாங்கன்னா, இந்த அட்டில்லான்றது ரொம்ப மூர்க்கமான, ஐரோப்பாவின் சாபம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான மனுஷன். அவனுடைய பேரை கொண்டு போய் எனக்கு வச்சுருக்குறாங்க. அவங்க பேசிக்கிட்டாங்க, அதை வச்சு தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ மூர்க்கமாக இருப்பானா, அது மாதிரி நான் வரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்படி பேர் வச்சுருக்குறாங்க. ரைட்டு, வச்சுட்டு போட்டோம், அவங்க இஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்போது என்னை அட்டில்லான்னு சொன்னோடனே அது மாதிரி நான் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் சாதுவாக பயந்து போயிருக்கனால இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னடா நம்ம அட்டில்லான்னு பேர் வச்சோம், இவனை அட்டில்லான்ற சுவடே இவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் தான் அந்த அட்டில்லானுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த சின்ன அண்ணன் எடுத்து பார்த்தான். அதில் அவன் சொல்கிறான், அவங்க அண்ணன்ட்ட போய், பெரிய அண்ணன்ட்ட போய் சொல்கிறான், அட்டில்லான்றது வந்து ஆரம்பத்தில் அட்டில்லா சின்ன பையனாக இருந்தப்போ என்ன பண்ணியிருக்கானா, அந்த ஐரோப்பாவின் சாபம் சொல்லக்கூடிய அட்டில்லா சின்ன பையனாக இருக்கப்போ எல்லாரோடையும் போய் ஒட்டிக்குவானான். அவங்க வெளியிலேருந்து யார் வந்தாலும் சரி, கெஸ்ட்டு வந்தாலும் சரி, தெரியாதவங்களாலும் சரி, போய் ஒட்டிக்குவானா, அவங்களோடய இருந்துக்குவானா, வரமாட்டேன்னு சொல்லுவானா. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அட்டில்லா. அப்புறம் நான் எப்படி இருப்பேன், நானும் எனக்கு எல்லாரையும் பிடிக்குது, எல்லாரும் பார்த்தாலும் எனக்கு குலைக்கணும்னே தோண மாட்டேங்குது, அன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதே அட்டில்லா என்ன பண்ணியிருக்கான், 14 வயசில் கோலி குண்டை ஒருத்தன் கொடுக்கல, வாங்கின குண்டை கொடுக்கலன்னு சொல்லி அவனை கீழே தள்ளி ஸ்கூலில் அவனுடைய நெஞ்சிலேயே குத்தியிருக்கான்.
அப்படியே கொடூரத்தை வெளிப்படுத்தியிருக்கான். உடனே எங்கள் அண்ணன் சமானமாக சொல்கிறான், குட்டி என்னை பெரிய அண்ணன்ட்ட சொல்கிறான், 14 வயசுக்கு ஈக்குவலாக வரட்டும், நம்ம அட்டில்லாமல் பொறி கலப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லுங்கடா டே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா நான் ரொம்ப டராராக இருக்கணும்னு சொல்லி அம்மா நினைக்குது. எனக்கு தான் அந்த சுபாவமே இல்லையே. பாருங்கள், வீட்டுக்கு யாரெல்லாம் புதுசானா வாசலில் தான் உட்காந்துருப்பேன். நல்லா 20 அடி அகலம் உயரம். நான் நல்லா திடகாத்திரம் மாத்திரம். என்னை பார்த்தாலும் எல்லோரும் டரத்து ஓடுவாங்க. நான் சாப்பிட்டு ஆனால் என்னை பார்த்து அவங்க தெரிச்சு ஓடுவாங்க. கேட்ட கதை திறக்க சத்தம்னா இப்படி உத்து பார்ப்பேன். கண்ணை மூடிட்டு அப்படி பாயிற மாதிரி நிற்பேன். அதை பார்த்துட்டு படுவாயுக வரமாட்டாங்க. யார் தபால்காரனாக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பூ கட்டுற வர்றவங்களா கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் என்னை பார்த்து அவங்க பயந்தா நான் என்ன பண்ணுறது? நான் அவங்கள வரவேற்கிறக்கான தான் அப்படியே எதிர்கொண்டு நிற்பேன். நான் அவங்கள பார்த்து அப்படியே அவங்க நான் முறைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாஞ்சுக்கிட்டு போவேன். கேட்டை தந்து உள்ளே என்னை பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அவங்கள காலை சுற்றிக்கிட்டே கிட்டு 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 நான் வால் ஆட்டிக்கிட்டே அவங்க பின்னாடியே போவேன். அப்புறம் நான் ரைட்டாக வருத்தம்லாம் அவங்கள்ட்ட தெரிப்பேன். நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் உங்களையெல்லாம் முறைக்கலாம் வரல, நீங்கள் யாருன்னு சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்னை தடவி கொடுத்தா தான் எனக்கு மனசே ஆறுனா பார்த்துக்கோங்களேன். இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கள்ல, நான் அவங்கள குலைக்க போயிட்டேன், அவங்கள விரட்ட போயிட்டேன்னு சொல்லி அவங்க என்னை தடவி கொடுத்து அவங்க மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் எனக்கு திருப்தி. பார்த்தேன் இவங்க போய் நான் கத்த என்னை பார்த்து பயந்து ஓட, அதுலேருந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் யாராவது கேட்ட திறந்தாங்கன்னா பார்ப்பேன். பார்த்ததோட சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை காட்டிடுவேன். வாழை ஆட்டிக்கிட்டே அவங்க பின்னாடியே போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு சுத்தரவாக பிடிக்கல. என்னடா இப்படி ஒரு பேர் வேறு அட்டில்லான்னு வச்சுருக்கிறீங்க, நம்ம எதுக்குடா இதை வாங்கிட்டு வந்தோம்? பேய் தீனி தின்னுது, யானை தீனி தின்னுது, இதுக்கு போடுற இறைச்சிக்கும் சோத்துக்கும் 2 காவலாளியை வீட்டுக்கு போட்டுடலாம்டா. அம்புட்டு சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு பாரு யாரையாவது விரட்டுறானா, எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறான்டா. அவன் வந்தால் எல்லாரோடையும் போகிறான்டா, எல்லாரோடையும் விளாட்றான், ஆட்டிக்கிட்ட அப்புறம் முத்தை வேற கொடுக்க போகிறான்டா. வகுத்தறிச்சலாக இருக்குடா. அவனை கொண்டாந்து ஏன்டா எங்கிட்ட இருந்துடா அவனை பிடிச்சிட்டு வந்தோம், பேர் வேறு அட்டில்லா அப்படின்னாங்க. அந்த அம்மா என்னை பார்த்து அவங்க தான் என்னை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு ஆள் சொல்கிறேன், சொந்தக்காரன் வந்தவன் எனக்கு குருட்டு நாயின்னு பேர் வைக்க சொல்கிறான். கூமுட்ட பையன். ஏன்னா குருட்டு நாயா? நான் சாப்பிட்டு ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் எல்லோரும் அன்பாக தானே இருக்கணும், ஏன் எல்லோரும் மூர்க்கமாக இருக்கணும்? அவன் ஒருத்தன் எனக்கு குருட்டு நாயின்னு பேர் வைக்க போகிறான். அப்புறம் தான் அம்மா அவனுக்கு ஏசண்டு வேறு. நான் எங்கள் அண்ணன் தான் என்னை எப்போயுமே பாதுகாப்பான். குட்டி எண்ணெய், பெரிய எண்ணெயும் கூட கண்டுக்க மாட்டான். குட்டி எண்ணனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் தான் என்ன பண்ணுவான், எங்கள் அம்மாவோட சண்டை போடுவான். அம்மா பேசாமல் இருப்பா, காலையில் பூ பறிச்சுட்டு போயிருக்காங்களாம், செடியில் இருக்க பூவை யாரோ பறிச்சு, அதான் என் வேலை. என்னை திட்டுறாங்க அம்மா, இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்ட்டு. நான் கம்முன்னு இருக்கேன். உன்னை குட்டி எண்ணெய் வந்துட்டான், இதுக்காக நம்ம அட்டிலா வளர்க்குறோம், அவன் செய்கிற வேலையே வேறு அப்படின்னா. உடனே அவங்க அம்மா கேட்டாங்க, அப்படி என்னடா பூ பறிக்கிறவங்கள ஒரு சத்தமாவது கொடுக்கலாம்டா, நம்மளுக்கே பூ இல்லாமல் போயிடுது, இவன் சத்தம் கூட கொடுக்கலாம்டா, ஒரு குலைக்கலாம்டா, நம்ம குலைச்சா அந்த யாராவது பூ பறிப்பாங்கடாம்மா. உனக்கு தெரியுமா, அட்டிலா வளர்க்குறதே வேறு எதுக்குமா, பூவெல்லாம் விரட்டுறக்காமா நம்ம அட்டிலா ஏமா இவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன்னு குட்டியன்னு எனக்கு ஏசன்ட்டு பேசினான். அவன் தான் சொன்னான், அவனுடைய காலம் வரும் பார், நைட்டு பூரா எப்படி ரவுண்ட் அடிப்பான் தெரியுமா, எத்தனை நாள் நைட்டு நான் முடிச்சு பார்த்துருக்கேன், வீட்டை சுற்றி 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 வருமா. எங்கள் அம்மாவுக்கு டவுட்டு, உண்மையிலே வாடா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, நான் பல தடவை பார்த்துருக்கேம்மா, அதெல்லாம் பக்காவாக இருப்பான், சூப்பராக நம்மளை அவன் அருமை உனக்கு தெரியலம்மா, அவன் திறமை அவன் காட்டுவான், நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டுருக்கான். என்னமோடா போ, எனக்கு என்னமோ ஒரு திருப்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டா. எங்கள் அண்ணன் தான் என் மேலே அசைக்காத நம்பிக்கை வச்சுருந்தான். ஆனால் அன்னைக்கு நைட்டே அவ்வளவும் போச்சு. ரங்கன் எங்கள் தெருவில் தான் அவன் தான் சாலை போடுறாங்கல்ல, ரோடு போடுறதில் அதில் வந்தான். எங்கள் வீட்டு வாசலையே நின்றுக்கிட்டே இருந்தான். குருன்னு வேற பார்த்தான். நைட்டு வந்துட்டான் வீட்டுக்குள்ளே. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்லா பார்க்குறேன். அவன் தான் அவன். இப்போ கிழக்கு பக்கமாக அந்த ஜன்னல் வழியாக உள்ளே போகிறேன். அவனே போடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். உள்ளே போயிட்டு 2-3 பொட்டத்தில் நகை முக்கியமான பொருள்லாம் அள்ளிக்கிட்டு வெளியில் வந்து கதவை அந்த ஜன்னல் கதவை விளக்கிட்டு உள்ளே வந்தான் பாருங்க. அப்படியே போய் நின்னேன், நின்னேன். வெளத்து போயிட்டான், வேர்த்து வடியுது அவனுக்கு, அப்படியே ஊற்றுது. பேசாமல் அப்படியே என்னை பார்த்துட்டே இருக்கான். நைஸாக சொல்கிறான் என்கிட்ட. ஒரு நாள் பிஸ்கட் போட்டான் எனக்கு, அந்த நன்றிக்கு நான் இருப்பேனா. நைஸாக சொல்கிறான், குலைச்சிடாத அப்படின்னா. நான் எது குலைக்கிறேன், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேனே அப்படின்னு சொன்னேன் ரெங்கன்ட்ட. அப்போ என்ன பண்ணால், கொஞ்சம் தள்ளிக்கோ, நான் கீழே இறங்கிக்கிறேன்னா. அவன் தொடை மேலே காலை வச்சுருந்தேன்ல, அதை மெதுவாக விலக்கி விட்டேன்.
அவன் பேசாமல் இறங்கிட்டான். இறங்கிட்டு என்னை அவன் பின்னாடி நான் போனேன்னா என்னை கொண்டு போய் கேட்டில் விட மாட்டேன், என்னை எந்தா பூனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பூனையோட போய் விளையாடுவேனா அல்லது பூனையை பிடிக்க போவேன்னு சொல்லிட்டு போக்கு கட்டிட்டு ஓட பார்த்தான். நான் அப்படி பார்த்தேன், பூனை இல்லை. பூனை இருந்தாலும் நான் என்ன பூனையவா கடிக்க போகிறேன், அதோடு போய் விளையாடுவேன். ஆனால் அவன் என்னை போக்கு காட்டிட்டு ஓடினான் பார், அவனை மீறிக்கிட்டு ஓடி போய் கேட்டுக்கிட்டு நின்றுட்டேன். திரும்ப அவன் எடுத்துட்டான். கை காலெலாம் நட்டிங்கி போயிடுச்சு, அவனுக்கு வேர்த்து முடியுது. தப்பாக புரிஞ்சுக்காதனே, நான் இன்னும் உன்னை கடிக்கலாம் மாட்டேனே, நீ கூட்டிகிட்டு போனேன் எனக்கு வெளியே, எனக்கு இந்த சிறைச்சாலை மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கலண்ணே, உன் கூட வரேனே அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அவனுக்கு புரியலை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவனை பவ்யமாக. நீ என்ன வருத்தப்பட்டுட்டியா, அவனை விரட்டிட்டேன்னு சொல்லி அப்படின்னு அவன் மெதுவாக தடையை கொடுத்தான். கதவை திறந்தான், அவன் போனான். அவன் பின்னாடியே போயிட்டேன். எனக்கு ரொம்ப அந்த ரங்கனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் 3 கிலோமீட்டர் தள்ளி அங்கே உட்காந்துருக்கான், குளத்தங்கரை பக்கத்தில் ஒரு குடிசையை போட்டு உட்காந்துருக்கான். அவன் சாப்பிட்டானா அவனுக்கு முன்னாடி போய் படுத்துக்குவேன், அவன் தூங்கினான்னா பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அவன் கை கால்கள் குளத்துக்கெல்லாம் போனான்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அவன் ரோட்டில் வேலை செய்ய போவான்ல, அப்போ ரோட்டில் போய் படுத்துக்குவேன். இதான் எனக்கு வேலை. அவனை விட்டு நான் பிரியறதே கிடையாது. ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பேன், ஃப்ரீடமாக இருந்தேன். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜாலியாக போவேன் வருவேன். இவனை பார்த்தா யாரும் என் பக்கத்தில் வரமாட்டாங்க. நானும் அப்படியே பந்தாவாக போயிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்தேன். இங்கே கேள்விப்பட்டேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த நாய்கள்லாம் சொன்னாங்க, இங்கே எங்கள் அம்மாவுக்கு ஒரே அலம்பல், பாடுறா நீ இப்படி ஒரு நாயை கொண்டாந்து நாயையும் சேர்த்து பிடிச்சி வெளியில் குத்திட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு அசிங்கம்டா, வெளியில் சொல்ல வேணாம்டா, மானமே போச்சுடா அப்படின்னோடனே அப்பயும் என் குட்டி என்னை விட்டு கொடுக்கல. அந்த குட்டி என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவனை சொல்லியிருக்கான், அம்மா தப்பாக நினைக்காதம்மா, நம்ம இவன் வெளியில் போயிருக்காமா அட்டில்லா, அது நேரம் அவன் வெளியில் போகிற நேரத்தை பார்த்து இந்த திருடை உள்ளே பிறந்திருக்காமா, அட்டில்லா மற்ற இங்கே இருந்திருந்தானா உள்ளே நுழைஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் எங்கள் அண்ணன். எல்லாம் கேள்விப்பட்டேன் நான். ரைட்டு வரட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு வாரம் போச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கு ஒரு நாள் அவரை கதை வீதிக்கு அண்ணன் அவர் ரங்கம் போயிட்டு இருந்தாப்புல, கையில் ஏதோ மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு. நானும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம், டே அட்டில்லான்னு. டப்புன்னு திரும்பி பார்க்குறேன், பெரியண்ணே என்னை பார்த்துட்டான், கடை வீதியில் ஓடி வர்றான். என்னை பார்த்துட்டு குடுன்னு அட்டில்லான்னு கத்திட்டு வரான். பார்த்தேன் பின்னங்கால், ஏன்னா புது ஃப்ரெண்டு, இந்த ரங்கனை விட்டா நான் என்ன பண்ணுறது, திரும்ப போய் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடினேன். இவன் ரெங்க அவன் திரும்பி பார்த்து, அந்த வீட்டில் தானே திருடு, அந்த வீட்டில் தானே ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு அவன் விழுந்தடிச்சு ஓடுறான். எனக்கு இந்த விவரம் தெரியாது. என்னையை விட்டுட்டு போயிடுவானு சொல்லி நானும் ரங்கம் பின்னாடி துங்குன்னு ஓடுறேன். அவன் எங்கள் அண்ணன் விட மாட்டேன், பெரிய அண்ணே விரட்டிட்டு வரேன், அட்டில்லா என்னை பார்த்து விரட்டிட்டு வரேன். ரங்கனுக்கு புரியல, என்னையை தேடி தான் வரேன் அப்படின்றது தெரியாமல் அவனை தேடி வரான்னு சொல்லிட்டு ரங்கை விழுந்தடிச்சு ஓடிட்டு இருந்தான். என்னை மீறி போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு முறை திரும்பி பார்க்கலான்னு பார்த்தேன். வேண்டாம், ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுவோன்னு சொல்லிட்டு வேகமாக குறுக்க போனேன் பாருங்க. அட்டில்லா குறுக்க உள்ளே பூந்த உடனே ரங்கை என் மேலே கவுந்து தெருவில் உருண்டு விழுந்தான். பையில் வச்சுருந்த நகையெல்லாம் சிதறி போய் தெருவில் கிடந்துச்சு. அது எல்லாம் எங்கள் அக்காவுடைய நகை. எல்லாம் எங்கள் அண்ணன் வந்துட்டான், வந்து புட்டுச்சு ரங்கனை 2 குத்தி சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அவனை 2 அடி அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்படி நகையெல்லாம் மீட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே எங்கள் அண்ணன் என்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு கொண்டுட்டு போனான். வீட்டுக்குள்ளே நான் போயிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்னை கருத்து என்னை திட்டுற எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, டே அட்டிலா உண்மையிலே பயங்கரமான துப்பறிகிற நாயிடா, அது மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு எண்ணம் இருந்திருக்கு பாரு, அதாண்டா நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கு, வைராக்கியமாக நம்ம நகையிலலாம் மீட்டு கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லி பெருமையாக வச்சுக்கிட்டாங்க. நான் திரும்ப அந்த வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் நல்ல வேளை நான் பேசுகிறது நான் கத்துறதெல்லாம் உங்களுக்கு புரியலை. ஒருவேளை நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சு போயிருந்தா நான் உட்காந்துருக்க பீடம் சரிஞ்சு போயிடும். நல்ல வேளை கேட்கல, நல்ல வேளை புரியலை. ஆர்கே நாராயணன் எழுதிய அட்டில்லா என்ற சிறுகதையை, அந்த சிறுகதை பாத்திரம் அந்த அட்டில்லா என்ற நாயினுடைய வழியாக உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பு. வாழ்த்துக்கள், நன்றி.